ஸ்ரீரங்க வீர ரகுபுங்க வேதமௌலி குருவேட தீந்திர கருணா பரிணாமி சேஷாச்சலே சுச்சிரம் சாத்திரம் சேஷாத்ரிநாத குருபரிய மகந்தே. எல்லாருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள். நாம இதுக்கு வரைக்கும் வவல்ஸ் கான்சனன்ட்ஸ் ரெண்டும் பார்த்தோம். இந்த சான்ஸ்கிரிட் ஃபார் பிகினர்ஸ்ல நம்ம எல்லாத்தையுமே பார்த்தோம். என்னென்ன இருக்கு வவல்ஸ்ன்னு பார்த்தோம். கான்சனன்ட்ஸ்ல வர்க்கீய எஞ்சனாட்சரங்கள், அவர்க்கீய எஞ்சனாட்சரங்கள் அப்படின்னு ரெண்டு பார்த்தோம். இப்போ வர்க்கீய வெஞ்சனாட்சரங்கள் 25, அவர்கீய வெஞ்சனாட்சரங்கள் 8. 4 4 அந்தஸ்தாக ஊஷ்மானா, இது 4 4 8 பார்த்தோம். இது இல்லாம சயுக்த அக்ஷரங்கள் அப்படின்னு நாம ல, க்ஷ, த்ர, ஞ இதெல்லாம் பார்த்தோம். இதுக்கப்புறம் கூட்டெழுத்துக்கள் பார்க்க போறோம். இன்னைக்கு இக்கு எப்படி போடுறது, அதே மாதிரி நாம க பிளஸ் அ கா, இக்கு பிளஸ் அ கா, இக்கு பிளஸ் ஆ கா, இதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம். இங்க பாருங்க, நான் ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். அதுல பாருங்க, முதல்ல எப்பவும் போல டைப் பார்த்துட்டு நாம எழுதியும் பார்க்கணும். அவன் கொஞ்சம் வாய்ஸ் லோவா இருக்குங்க சார். இப்ப எப்படி இருக்கு? ஓகே. பெட்டர் பெட்டர். இன்னும் லோவா இருக்கு. பெட்டரா இல்ல இப்போ? சுவாமி மைக்ல கொஞ்சம் லோவா இருக்கு சுவாமி. அன்னைக்கு யூஸ் பண்ணி மைக் யூஸ் பண்ண இன்னும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். அன்னைக்கு நல்ல கிளாரிட்டி இருக்கு. இப்ப பாருங்க, இப்ப என்ன எனக்கு ஓகேவா இருக்கு. பரவாயில்ல சார், கொஞ்சம் தேவை, கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இப்போ ஓகேவா? பெர்ஃபெக்ட்லி ஓகே சார் சுவாமி. பெர்ஃபெக்டா இருக்கு. சரி, நான் இப்போ ஷேர் பண்றேன். ஷேர் பண்ற ஸ்கிரீனை பாருங்க. இக்கு பிளஸ் அ கா, இக்கு இது. இக்கு இது. இக்கு பிளஸ் அ கா, இக்கு கா போட்டு கீழே கோடு இழுத்தா அது இக்கு. இக்கு பிளஸ் அ கா. அடுத்தது இக்கு பிளஸ் ஆ கா, இக்கு பிளஸ் ஆ கா. அதே மாதிரி இக்கு பிளஸ் இ கி. இந்த பக்கம் இருந்தால் அது கி. இக்கு பிளஸ் இ கி.
இக்கு பிளஸ் இ கீ இக்கு பிளஸ் இ கீ இக்கு பிளஸ் ரு இக்கு பிளஸ் ரு குரு இக்கு பிளஸ் ரு குரு இக்கு பிளஸ் ரு குரு இக்கு பிளஸ் ரூ ரூ வராது இதுல ஒரு நிமிஷம் ரூ தான் வரும். அப்ப நான் அந்த ஃபாண்ட் மாத்திக்கிட்டேன் ஒரே நிமிஷம் ஃபாண்ட்டை மட்டும் மாத்திக்கிறேன் அநேகமா இதுல இன்னொரு ஒரு ரெண்டு வரல நான் தனியா எழுதுறேன் இதுல வரல என்ன இந்த கம்ப்யூட்டர் ஃபாண்ட்ல வரல அதனால இக்கு பிளஸ் ரூ அப்படின்னா கீழே இன்னொரு ஒரு ரவுண்ட் வரணும் அந்த இடத்துல அதை நான் அப்புறம் எழுதி காட்டுறேன் எழுதி காட்டும்போது காட்டுறேன் இதுவும் இங்கேயும் ஒரு ரவுண்ட் வரணும் இதை எழுதி காட்டும்போது நான் கரெக்டாக எழுதி காட்டுறேன் இக்கு பிளஸ் லூ இக்கு பிளஸ் லூ இக்கு பிளஸ் லூ குழு குழு இக்கு பிளஸ் லூ குழு இக்கு பிளஸ் ஏ கே இக்கு பிளஸ் ஐ கை ரெண்டு கோடு வருது பாருங்க இக்கு பிளஸ் ஓ இக்கு பிளஸ் ஓ கோ இக்கு பிளஸ் ஔ சுவாமி ரூ அடுத்தது என்ன போடவே அந்த இல்லையம்மா. அந்த ரூ மட்டும் எழுதி காட்டுறேன் எனக்கு என்னோட இல்ல ரூ ஃபாண்ட்ல வரல ரூக்கு அடுத்தது ரூக்கு குரு அடுத்தது குரு குரு சுவாமி குரு அந்த தீர்க்கம் மட்டும் எழுதி காட்டுறேன் அதுக்கு ஊ அடுத்தது எழுதவே இல்லையே. ஊ ஊ விட்டாச்சா ஊ எழுதவே இல்லையே. சரி சரி இக்கு பிளஸ் ஊ கு இக்கு பிளஸ் ஊ கு இக்கு பிளஸ் ஊ கு இக்கு பிளஸ் ஊ கு இக்கு பிளஸ் ரு குரு அடுத்தது மட்டும் எழுதி காட்டுறேன் நான் இந்த ஃபாண்ட்ல வரல போன்ல எல்லாம் வரும் இதுல அந்த ஃபாண்ட் வரல சரி இக்கு போன்ல கூட இல்ல சார். அம் நான் எழுதுறேன் என்னோட இதுல இருக்கு கம் இக்கு பிளஸ் அஹா கஹா இதுதான் இந்த விஷயம்
சுவாமி அந்த குரூ இருக்குல்ல அதுக்கு அடுத்த வார்த்தை புரியல எனக்கு. க்ளூ க்ளூ. ஓ, ஓகே ஓகே. ஆ, க்ளூ க்ளூ. ஆ, இக்கு பிளஸ் லூ க்ளூ. க்ளூ ஆ, இக்கு பிளஸ் ஏ கே. இப்ப நான் எழுதி காட்டுறேன், உங்களுக்கு சுலபமா இருக்கும். ஆ. நன்றி நன்றி. இப்ப நான் எழுதி காட்டுறேன் பாருங்க, சுலபமா இருக்கும். இது க இல்லையா, அது க. அதுல கீழே ஒரு கோடு இழுத்தால் இக்கு. தமிழ்ல எழுதுறோமோ இல்லையோ, இந்த இக்கு கா போட்டு கோடு இழுத்தால் இக்கு. இது போட்டா இக்கு ஒட்டணும். காடு கா போட்டு கோடு போட்டால் இக்கு. இப்படி ரெண்டாவது கா போட்டு கோடு போட்டால் இக்கு இக்கு இக்கு. அதனால கீழே கோடு போட்டால் மெய் எழுத்துக்கள் இக்கு 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 இக்கு. இப்படி போட்டால் இங்க இங்க. இதுவே பதத்துக்குள்ள வரும்பொழுது, பதத்துக்குள்ள எழுதுறோம்னு வச்சுங்களேன், சாதாரண போட்டால் இது இக்கு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, சாதாரண போட்டால் இது இக்கு. இதுவே ஒரு பதத்துக்குள்ள வருது, இப்ப தமிழ்ல பக்கம்னு சொல்றோம், அப்ப எப்படி எழுதுறது அப்படின்னால், பதத்துக்கு நடுவுல வந்தால் இதுதான் இக்கு. இப்ப நான் பாதி பக்கம்னு எழுதணும்னு வச்சுங்களேன், பாதி எழுதணும். ஓகே. இங்க பாருங்க, பா இக் க இம். இப்படி போட்டா பக்கம். தமிழ்ல சம்ஸ்கிருதத்துல எழுதுனா தெரியும், ஓ பக்கம் அப்படின்னு தெரியும். அப்போ பாதி வந்தால், பாதி வந்தால் அப்ப நம்ம இப்படி எழுதணும். ஃபுல்லா எழுதுனா இப்படி இக்கு. இதுவே பாதி எழுதுறோம் அப்படின்னால், இப்போ இப்படி போட்டு இப்படி போடணும். இதான் ரெண்டாவது இக்கு. ரெண்டாவது இக்கு இப்படிதான் வரும். மூணாவது போடணும்னா இவ்வளவுதான் வரும். ஓ சாரி, கீழே கோடு வராது, நடுவில் வந்தா கோடு வராது. மூணாவது இதான், நாலாவது இதான், இவ்வளவுதான் வரும் இக்கு. அப்படி இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் எழுதி பிராக்டிஸ் பண்ணிக்கணும். சரி, அது அப்புறம் நடுவில் வரதை அப்புறம் பார்க்கலாம். பதத்துக்குள்ள வரதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். முதல்ல பாருங்க, இக்கு இக்கு பிளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு க. ஸ்பஷ்டமா? இக்கு பிளஸ் ஆ க. இதே மாதிரி அந்த எழுதி பேப்பர்ல டைப் பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி எல்லாத்தையும் எழுதணும். அப்ப என்ன ஆகும், அந்த ரூ மட்டும் எழுதி காட்டுறேன் பாருங்க. இக்கு பிளஸ் ரூ குரு. இக்கு பிளஸ் ரூ குரு இல்லையா?
இக்கு பிளஸ் ரு குரு. இப்போ இந்த ரூ பாருங்க, இக்கு பிளஸ் ரூ எப்படி போடணும்னா, அதில் ஃபாண்ட்ல வரலன்னு இல்லையா, அந்த ரூ பாருங்க, ரூ இக்கு பிளஸ் ரூ குரு. இக்கு பிளஸ் ரூ குரு. சரியா? இப்ப நான் வரிசையா எல்லாத்தையும் எழுதுறேன், எல்லா எழுத்தையுமே நான் உங்களுக்கு எழுதுறேன். அதுல ஏதாவது டவுட் இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. முதல்ல இக்கு, முதல்ல என்னது? இக்கு. கா. கா. கி. இக்கு க கா கி. அடுத்தது கீ. கீ. அப்புறம் கு. கு எப்படி போட்டுருக்கோம்னா கு. அடுத்தது கூ. கு கூ. அப்புறம் குரு. 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 அதுக்கு அடுத்தது குரு. மறுபடியும் போடுறேன். குரு. அடுத்தது குழு. இந்த குழு எழுதும்போது பாருங்க, இந்த பாதி இக்கு, அதுக்கப்புறம் இப்படி லா போட்டு இந்த இடத்துல குழு, இந்த பாதி இக்கு, குழு. இது வரைக்கும் ஸ்பஷ்டமா? இக்கு கா கா கி கீ கு கூ கிரு கிரு குழு. இது வரைக்கும் ஸ்பஷ்டமா இருக்கா? அடுத்தது போறோம் பாருங்க. அடுத்தது போறோம் பாருங்க. கே. கே. கை. கை. கே கை. கோ. கௌ. கௌ. கம். இக்கு பிளஸ் அம் கம். இக்கு பிளஸ் ஆஹா கஹா. ஸ்பஷ்டமா எல்லாமே? இக்கு கா கா கி கீ கு கூ கிரு கிரு கிளு. கே கை கோ கௌ கம்
கஹா. இப்போ எல்லா எழுத்தும் ஸ்பஷ்டமா இருக்கா? ஏதாவது டவுட் இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ஒவ்வொருத்தரா கேளுங்க. ஏதாவது மறுபடியும் எழுதி காமிக்கணும் அப்படின்னு இருந்தா கேளுங்க. மறுபடியும் நான் எழுதி காட்டுறேன். இதே மாதிரிதான் அடுத்த எழுத்தும். அடுத்த எழுத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. ரேண்டமா பார்க்கலாம். எல்லாத்துக்குமே துணைக்கால்ன்றது ஒண்ணுதான். இதுல மாற்றமே கிடையாது. ரேண்டமா பார்க்கலாம். இப்போ நம்ம முதல் சா பாருங்களேன். இது இச்சு. இதான் இச்சு. அப்ப என்ன ஆகும்? சா சா சி ம். சி சு. இது எங்க இப்படி போடணும்? சு. இங்க ஒரு ரவுண்ட் மாதிரி வரணும். சு சு. இதே மாதிரி சுரு 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 சே சை சோ சௌ சம் சஹா. நீங்க ஏதாவது ஒரு எழுத்து கேளுங்க. அந்த எழுத்தை நான் எழுதி காட்டுறேன். அப்படி அடி சம் சம் வேணும். சம் எப்படி வேணும்? சம் ரொம்ப சுலபம். ம். சம் சஹா. சம் சஹா. சம் வரல அடியன். சம் சம் வரல. சம்னா இந்த சம்மா? ஏதோ நீங்க கம் கஹ அப்படின்னு சொல்லல. அந்த சம் சஹா சம். கொஞ்சம் வர தியானம் பண்ணுங்க. இதோ ஒரு தியானம். நிமிஷம். ஒரு நிமிஷம். சம் எழுதி காட்டுறேன். சம் சஹா. ஓகேவா? இல்ல சம் அடியன். சஹா. சம் சம் வரல. அது கண்ணுல தெரியல. அது ஸ்கிரீன்ல வர தெரியலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியலையா? ஏன்? சஹா தெரியறது, சம்மு தெரியல ஸ்கிரீன். ஒரு நிமிஷம். ரெண்டும் இருக்கு. சம் தெரியல. இதோ இப்ப ரெண்டு எழுதிருக்கேன். இருக்கு. இதான் சம்மம். மேல ஒரு புள்ளி வச்சிருக்கு இல்லையா ரவுண்டா. இப்ப வந்துருச்சு. ஓகே அடியன். இப்ப யாவர்கள்லாம் எழுதி காட்டுற பாருங்க. அவர் கேட்ட மாதிரி. இதான் ஈ. இதான் ஈ. யா யா ஈ. இந்த துணைக்கால் இருக்குல்ல, நான் எழுது தப்பு. ஆக்சுவலி இந்த துணைக்கால் இப்படி வரணும். இங்க வந்து முடியணும். ஆ. ஈ. இந்த துணைக்காலுக்கெல்லாம் நம்ம தமிழ்ல துணைக்கால்னு சொல்லுவோம். சான்ஸ்கிரிட்ல என்னன்னு சொல்லுவோம்? சம்ஸ்கிருதத்துல சின்னம் அப்படின்றோம். யூ. இதே மாதிரி ஒரே நிமிஷம். யூ. இப்ப ஆச்சா? யூ. அதே போல இரு. இரு இரு இரு. இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப ரேர். இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இந்த எழுத்தை உபயோகப்படுத்தி வார்த்தைகள் வரதெல்லாம். ஈ. இப்படி பாதி போட்டா ஈ. இதுக்கு மேல இழு. இழு. நல்லா பாருங்க. யாவ பாதி போட்டா ஈ. இதுக்கு மேல இப்படி போட்டா இழு. அப்புறம் ஏ. ஸ்பஷ்டம் ஏ. சார் இந்த லா லுலு அப்படின்னா அது எப்படி போடுவேன்? லாவும் லூவும் ஒன்னா தானே இருக்கு. அது அப்போ எப்படி போடுவேன்? யாவும் லா லா. அதுல லூவே யாரா கிடையாது. லா? லூவே லா. கிடையாது. லாக்கு லூ போட முடியாதா? லா இருக்குல்ல இப்படி. ஆ லா அந்த இருக்கு. லாக்கு லூ லூ எப்படி சேர்க்கறது? இவ்வளவுதான். ஓ சேம் அவ்வளவுதான். ரு, அது மட்டும்தான்.
லூ ரூ லுலு இல்ல. மட்டும். லுலு லூ மஹால் மாதிரி கிடையாது. லுலு இல்ல. லுலு கிடையாது. ஓ லுலு கிடையாது. ஓ லுலு இல்ல. போட்டா எப்படி போடணும் தெரியுமா? இப்படி போடணும். லுலு இல்லு. லுலு கூட இல்ல அது. அது இல்லு. இல்லு அது கிடையாது. சரியா? இப்ப பாருங்க. ஏ ஐ யோ யௌ எம் யஹா. அவ்வளவுதான். இது யா வரிசை. இந்த ரா எழுதுறோம் இல்லையா? அப்ப கூட ருலாம் கிடையாது. இரு பிளஸ் ரூ ரு அதெல்லாம் கிடையாது. வெறும் ரூ தான். அதாவது இரு பிளஸ் ரூ இருக்கும் இல்லையா? இந்த ரு அதெல்லாம் கிடையாது. இந்த ரூவும் கிடையாது, இந்த ரூவும் கிடையாது. அப்ப என்ன வரும்? அப்ப என்ன வரும் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. இரு ர ரா ரி ரீ ரு ரூ. அப்படியே ருளு கிடையாது. ரு 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 மூணுமே கிடையாது. நேரடியாக ஏன்னா நம்ம உபயோகமே படுத்த மாட்டோம். அந்த மாதிரி வார்த்தையே கிடையாது. ரு அப்படின்லாம் வரவே வராது. ரூலா. அதனால நம்ம என்ன பண்ணிடுவோம்? நேர போகும்போது சொல்லிக் கொடுக்கும்போது ரே ரை ரோ ரவ் அப்படி போயிடுவோம். மொத்தமே ரம் ரஹா அப்படி போயிடுவோம். புரியுறதா? ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. சுவாமின் அந்த எஃப் ஃபா பிளஸ் லூ ஃப்ளூ எப்படி வரும்? ஃப்ளூ ப்ளூ இந்த பாதி பா. ப்ளூ இதேதான் ப்ளூ. இந்த பா எப்படி போடணும்னா இந்த பாதி இருக்கக்கூடாது. இந்த பாதி இவ்வளவுதான் போடணும். இதான் ப்ளூ. புளுத்தம் அப்படின்னு எழுதிருக்கேன். அதான் ப்ளூ. இந்த எஃப் மாதிரி வருது இல்லையா? இந்த ஃபா இதுல போடும்பொழுது ப்ளூ ப்ளூ அப்படி எழுதுறோம்னா இப்படி போட்டு இப்படி போடுவோம். ப்ளூ ப்ளூ அழுத்தி சொல்லணும். ப்ளூ அப்படி அழுத்தி சொல்லணும். இந்த எழுத்து உபயோகமே இல்லை. இதெல்லாம் ப்ளூ எழுதுறதுன்னா இதான் ப்ளூ. ப்ளூ 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 எழுதுறோம்னா இப்படி போட்டு இப்படி போடணும். ப்ளூ. இதெல்லாம் ரொம்ப ரேர். இந்த முதல் பா மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ளூலாம் ரொம்ப ரேர். எங்க வருதோ வேதத்துல எங்கேயாவது வரும். அதெல்லாம் நாம எழுதுற சம்ஸ்கிருதத்துல அப்படிலாம் அவ்வளவு சீக்கிரம் வராது வார்த்தைகள். வந்தா நம்ம உபயோகப்படுத்திக்க போறோம். அவ்வளவுதான். வேற ஏதாவது கேளுங்க. இது உங்களுக்கு ஸ்பஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது இக்கோட சிம்பிள். கா சாதாரணமா வச்சுக்கோங்க. இது இந்த பக்கம் கோடு, இது கீ, இந்த பக்கம் கோடு, இந்த பக்கம் கோடு இருந்தா நல்லா ஞாபகம் கீ. நான் இப்படி போடணும். எனக்கு எப்படி சொல்லி தருவா அப்படின்னா சின்ன வயசுல இக்கு கா
கி ஈ உ ஊ ரு ரு லு கே கை கோ. அதான் எப்படி போடணும்னா இந்த துணைக்கால போட்டு கொடுப்பா. இது அப்படியே மனசுல படிய வச்சுக்கணும்னுவா. தப்பே வராதுன்னு எங்க வாத்தியார்லாம். ஓ எப்படி போடணும்னா இப்படி போட வச்சுக்க. இந்த துணைக்கால் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ட்ரிக்ஸா எல்லாம் எழுதி 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 பார்த்துட்டே இருக்கணும். எல்லா லெட்டர்ஸ்க்கும் எழுதணும். நான்லாம் எழுதும்போது இந்த ராராரிலாம் கூட எழுதியிருக்கேன். புதுசாலாம் ரூ எப்படி போட்டு எங்க வாத்தியார்ட்ட காமிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி போட்டு போய் காட்டுவேன். இப்படிதான் போட்டு போய் காமிச்சிருக்கேன். ரூ ரூ அப்படின்னு. ஏன்னா எல்லாத்தையும் எழுது அப்புறம் பார்த்துக்கலான்னு. எழுதுறது எல்லாத்தையும் எழுது அப்புறமா நம்ம பார்த்துக்கலாம். அதெல்லாம் நம்ம எழுதும்போது என்ன பண்ணோம், எல்லா லெட்டர்ஸ் எல்லா துணைக்காலும் உபயோகப்படுத்தணும். எல்லா சின்னங்களையும் உபயோகப்படுத்தி தான் நம்ம சொல்லணும். இர் பிளஸ் ரூனாக்கா அப்போ மேல கூட அந்த இர போட்டுடலாம் இல்லையா சார்? அதுவும் கரெக்ட் தான். அது வந்து இப்படின்னா இப்படி வரும் மேல. மேல போட்டா அப்போ இர் பிளஸ் ரூ. சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவாளுக்கு கொஞ்சம் நன்னா தெரியும். இப்போ பாருங்க, சந்திரார்கஹா அப்படின்னு எழுதுறேன். இதெல்லாம் அடுத்த ஸ்டேஜ். இப்போ கேட்டதுனால சொல்லித்தரேன். சந்திரார்கஹா. நான் என்ன பண்ணுவேன், இங்க போட்டுருவோம். இப்படி போட்டாலும் இருதான் சந்திரார்கஹா. அது அப்புறம் அடுத்த ஸ்டேஜில் சொல்லித்தரேன். அதுவும் அது இன்னைக்கு வேண்டாம். இருக்கஹா இருக்கஹா வந்தா எப்படி எப்படி சேர்க்கறது? கஹா இருக்கு அப்படின்னா இப்போ அர்க்கஹா அப்படின்னு வருது. ஆக்சுவலி அர்க்கஹா இப்படிதான் எழுதணும். இப்போ நீங்க சம்ஸ்கிருதம் கூட்டு எழுத்து கத்துன்ட்டீங்க. அதனால அர்க்கஹா அப்படின்னு இந்த ஸ்டேஜில் உங்களை எழுத சொன்னா இப்படிதான் எழுதுவீங்க. இரு கஹா அப்படின்னு எழுதுவீங்க. ஆனால் அப்படி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி எழுதலாம் அப்படின்னா அர்க்கஹா அப்படின்னு எழுதலாம். அர்க்கஹா அப்படின்னு எழுதலாம். இப்போ தமிழ்லயே எழுதுறோம் இல்லையா? தமிழ்ல எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்ல அர்க்கஹான்னு எழுத சொல்றேன். என்னை பார்த்து ஒருத்தர் இர் கஹா இப்படியா எழுதுவேன். இந்த ரா போட மாட்டேனே, நானு ரா போட்டு புள்ளி வைக்க மாட்டேனே. அதுக்கு பதில் எப்படி எழுதுவேன்? அர்க்கஹான்னு நடுவில் புள்ளி இரு வந்தா எப்படி எழுதுவேன்? இரு கஹா இப்படிதானே எழுதுவேன். அந்த இரு தான் அது அந்த காவுக்கு மேல வந்தது. அது அடுத்தடுத்த ஸ்டேஜில் நம்மளே கூட்டெழுத்து வாசிக்கும் போது, அதாவது புஸ்தகத்துல கூட்டெழுத்து வாசிப்போம்ல, பங்கியில வரும் இல்லையா, கதை ஸ்லோகம் இதெல்லாம் படிக்கும் பொழுது உங்களுக்கு அது ஸ்பஷ்டமா தெரிஞ்சிடும். ஓகேவா? அடுத்தது பாருங்க. வா வா வி வி இந்த மாதிரி எழுதணும். வா வா வி வி. வு ஊ பிரு பிரு விழு வேவை ஓ வம் மகா அப்படி எழுதணும். இந்த கூட்டெழுத்துக்கு சொல்ல இந்த சயுக்த அக்ஷரத்துக்கு கூட எழுதணும். எப்படின்னா க்ஷா இருக்கு இல்லையா, இது க்ஷா, இது க்ஷா, க்ஷா, இது வந்து க்ஷா, இது வந்து க்ஷி. இந்த மாதிரி தான் எழுதணும். அந்த க்ஷுலு போடுறோம் பாருங்க, க்ஷுலு அது எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சுக்கணும்.
இது இக்ஷு. இது என்னது இப்படி போட்டா இக்ஷு. இதான் க்ளூ. க்ளூ. அந்த கோடு இல்லாம பாதி போட்டா ஆமா, அதே மாதிரி இக்ஷு. அதுதான் க்ளூ. சரியா? இதுதான் க்ளூ. ஸ்ரீகாந்தா எழுதுற மாதிரி. இப்போ ஸ்ரா, இது ஸ்ரா, இதேதான் ஸ்ரா. இதுவே இந்த பக்கம் போட்டால் ஸ்ரீ. தெரியலையா? ஏன் நான் எழுதுறது ஏன் தெரியல ஸ்கிரீன்ல? தெரியல சுவாமி. ஒரே நிமிஷம். ஏன் இதுல தெரியல? விவின்னு வருது. ஆ? ஸ்கிரீனை கொஞ்சம் நகர்த்தினா தெரியுது. இப்ப தெரியுதா பாருங்க. இல்ல, இல்ல ஃபாலோயிங் வேற யாரோடதோ வருது. விவோ, அதனாலதான் வரல. அடி. ஒரே நிமிஷம். அவனுக்கு தெரியும் நான் பினிஷிங் கேட்க போறேன். அவனே ஆன்டிசிபேட் பண்ணிட்டான். ஓகே ஓ பினிஷிங் கேட்க போறேன்னு சொல்லிட்டு நானும் ஜூமுக்கு ரொம்ப புதுசு. நான் வந்து கூகுள் மீட்ல தான் கிளாஸ் எடுத்திருந்தேன். ஓகேவா? இப்ப பாருங்க. ஃபாலோயிங் மாறி போயிடுது சுவாமி. இப்ப ஓகேவா? இதை ஒட்ட மாட்டேன். இதெல்லாம் வந்து வார்னிஷ் அடிக்கணும். ஒரு நிமிஷம். ஏதோ மாறி இருக்கு. யாரோ மாத்திட்டா. ஒரு நிமிஷம். இப்ப பாருங்க. முடியாது ஒயிட் பேப்பர் நல்லா இருக்காது. யாரோ ஒருத்தர் மியூட்டே போடல. யார் மியூட் போடல? இங்க பாருங்க. ஸ்ரா இப்படி போட்டா ஸ்ரா. சரியா? இதான் ஸ்ரா. இந்த கோட இந்த பக்கம் போட்டால் ஸ்ரீ. ஸ்ரீ. இந்த பக்கம் போட்டால் ஸ்ரீஹி. நம்ம சொல்றோம் இல்ல ஸ்ரீ. இதான் ஸ்ரீ. ஸ்ரீராமஜெயம். இப்ப இதோட கா, ஸ்ரீகா. இந்த இன்னுல பாதி தான். இன்னுல பாதி ஸ்ரீகா. ஸ்ரீகாந்த. அதுக்கு மேல 2 விசர்க்கம் வச்சா ஸ்ரீகாந்த. என்னன்னா இந்த பக்கம் வச்சோமா நல்லா தெரியுற மாதிரி ஓரம் போயிடுச்சுல. இங்க பாருங்க. ஸ்ரீ கா இன் தஹ ஸ்ரீகாந்த. ஸ்ரீ தெரியுறதா? கா இந்த நான் இருக்கோ இல்லையோ அதுல பாதிதான் இந்த இன்னு. இந்த நாள பாதிதான். தவர்கனால பாதி. தவர்கனால பாதிதான் இந்த இன்னு. அப்போ ஸ்ரீகாந்தா.
ஓகேவா? இப்போ பாருங்க, ஸ்ரு 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 ஸ்ருலு 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 ஸ்ரே ஸ்ரை ஸ்ரோ ஸ்ரௌ ஸ்ரம் ஸ்ரஹா எல்லாம் அதே மாதிரி தான். இப்போ ஸ்பஷ்டமா இருக்கா? ஸ்லோகம்னு எழுதணும்னா அப்படிதான் வருமா? ஸ்லோகம் ஆ ஸ்லோகம். ம். ஒரே ஒரு நிமிஷம். ஸ்லோகம்னு எழுதுறோம் பாருங்க. ஸ்லோ ஸ்லோ ஸ்லோகம் ஸ்லோகா தான் சம்ஸ்கிருதத்துல வந்து மஸ்குலின் ஜெண்டர். ஸ்லோகா. சரி, கர்மணியில் வச்சுட்டா, கர்மாவில் வச்சுட்டா ஸ்லோகம் வச்சுக்கணும். ஸ்லோகம் ஸ்லோகம். இதே மாதிரியே நீங்க என்ன பண்ணணும், எல்லா லெட்டர்ஸ்க்கும் ப்ராக்டிஸ் பண்ணணும். உட்காந்துட்டு வரிசையா, இப்போ கவர்க்கம் வரிசையா எழுதி பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதாவது காக்கா க க ங இத வரிசையா எழுதி பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்களேன். ங ங நீ இப்படி உட்காந்துட்டு வரிசையா இதையெல்லாம் எழுதி கவர்க்கத்தை எழுதி பார்த்துட்டா, அதுக்கப்புறம் நீங்களே உங்களுக்குள்ள ரேண்டமா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நீங்களே என்ன பண்ணணும்னா ரேண்டமா ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு எழுத்து எடுத்துட்டு ஏதாவது ஒன்று எழுதி பார்த்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி இந்த கூட்டு எழுத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடியேன்னு ஒரு டவுட். சொல்லுங்க. ஸ்லோகம்னு இப்ப எழுதின இல்லையா, ம் அந்த ஸ்லோகம்ல கடைசி மால கீழே கோடு இழுத்திருக்கு. ஆமா முன்னாடி இப்போ அந்த கம் எழுதும் போது மா போட்டு மேல புள்ளி வச்சிருந்தோம். அதான் சொல்லட்டுமா? அது ஏன் யூஸ் பண்ண? அதான் ஸ்லோகம் முடிகிற வேர்டா இருந்தா ம். பதத்துக்கு எண்டுல வந்தால் இப்படி யூஸ் பண்ணணும். சரியா? ஓகே ஓகே. பதத்துக்குள்ள வந்தால் இப்படி யூஸ் பண்ணணும். அப்ப நான் இப்ப பதம்னு நீங்க சொல்றது எது? என்ன ஒரு வேர்டு ஒரு வேர்டு ஓகே ஓகே. ஒரு வேர்டோட வேர்டோட எண்ட் ending letter ஆ எண்ட் இருந்தால் லெட்டரா வரும்போது அது இம்மா கீழே கால் போட்டு எழுத்துக்கணும். நடுவுல வரும்போது மேல புள்ளி வச்சு இம்ம வச்சுக்கணும். ஆமா. தேங்க்யூ. இது ஹிந்தி மாதிரி முடியிற லெட்டர் புள்ளி வச்சு படிக்க வேண்டாமாடியே? அப்படி படிக்க வேண்டாம். படிக்கும்போது ஸ்லோகம்னு தானே படிப்பீங்க எப்படி இருந்தாலும். இல்ல, நம்ம ஹிந்தில முடியறது எல்லாமே புள்ளி வச்சு தானே படிப்போம். புள்ளி வச்சிருவீங்க. இப்போ புள்ளி இதுக்கு தானே. வச்சாட்டா கூட ப்ரொனவுன்சியேஷன்ல அந்த அந்த மாதிரி சொல்லுவோம். ஓஹோ, ஆமா. எனக்கு அவ்வளவு ஹிந்தி தெரியாது. எனக்கு சரி. வந்து இது வந்து கம் எண்டிங் லெட்டரா இருந்தா இப்படி இருக்கணும். சோ இந்த சான்ஸ்கிரிட்ட பொறுத்த வரைக்கும் நம்ம இம்முன்னு முடிக்கணும்னா மா இல்லாம இம்முன்னு முடிக்கணும்னா கீழே அந்த இதை காமிச்சுக்கணும். இம்முன்றத இப்படிதான் பண்ணணும். வேர்டு எண்டிங் லெட்டரா இருந்தா இப்படிதான் எழுதணும். நடுவுல வந்தால் இப்படி எழுதணும். ஆமா ஆமா அது இப்படி தெரியும். எழுதணும். சரி எல்லா இடத்துலயுமே. சரி. ஜலமுச் சப்தா அப்படின்னு இருக்கும். மூ போட்டு இச்சு தான் போடணும். முச் அப்படின்னு தான் சொல்லணும். அதே நம்ம முச்சுக்குந்தஹா அதில் முச்சுக்குந்தஹான்னு எழுதுறோம்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி வார்த்தையே கிடையாது. இருந்தாலும் சொல்றேன், இப்படி எழுதணும். இப்படி எழுதணும் முச்சுக்குந்தஹா அப்படின்னு. இந்த மாதிரி வார்த்தை முச்சுக்குந்தஹா தான் இருக்கு. இந்த மாதிரி வார்த்தையே கிடையாதுன்னு வச்சுங்களேன். எழுதுறதா இருந்தால் இப்படிதான் இச்சு இப்படிதான் போடணும் நடுவில் வந்தா.
அது எங்க புள்ளி வைக்கணும், எங்க வந்து இது வைக்கணும்னு ஒரு ரூல் இருக்கு. எங்க இப்படி போடணும், சென்டென்ஸ்ல நடுவுல எங்க இந்த மாதிரி போடணும், எங்க மேல புள்ளி வைக்கணும்ன்றதுக்கு ஒரு ரூல் இருக்கு வியாக்கரண சாஸ்திரத்துல, கிராமர்ல. அதெல்லாம் அப்புறமா பின்னாடி சொல்லித்தரேன். ஓகே. வேற ஏதாவது டவுட் இருக்கா இந்த கூட்டெழுத்துல? நான் அந்த பேப்பரை உங்களுக்கு அனுப்புறேன். எந்தெந்த லெட்டர்ஸ் அந்த பாதி பாதி லெட்டர்ஸ் வரும் அது மட்டும் கொஞ்சம் எழுதி காட்டிடுங்களேன். அப்படின்னா இப்போ இந்த ஷ்ரு அப்படின்னு சொல்றதுல அந்த ஷால பாதி வருது இல்லைங்களா, ஆமா, அது மாதிரி அந்த பாதி பாதி லெட்டர்ஸ் எது எதுக்கு வருமோ அது மட்டும் கொஞ்சம் எழுதி காமிச்சிருங்க. பாதி பாதி லெட்டர்ஸா? பாதி பாதி எது எது பாதி பாதி லெட்டர்ஸ் வருமோ அது மட்டும் கொஞ்சம் எல்லாத்துக்குமே பாதி பாதி வரும். ஸ்வப்னம் அப்ப இக்கு கூட இல்லையா? ஸ்வப்னம். சொப்பனம் வரும். இஸ்ஸு வா ஸ்வ ம். இஸ்ஸு வா. இந்த சா இருக்கோ இல்லையோ, இந்த சாவோட பாதி அது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இது வந்து இக்கு, அப்ப இதனுடைய பாதி வந்து இது. புரியுதா? இந்த மாதிரி எழுதி பழகணும். நான் அதை எழுதி அனுப்புறேன். மோஸ்ட்லி ஃபாண்ட்ல வராது, நான் வந்து எழுதி அனுப்புறேன். சா இதனுடைய பாதி இஸ்ஸு. இந்த மாதிரி எல்லா லெட்டருக்குமே நான் எழுதி அனுப்புறேன். மோஸ்ட்லி டுமாரோ மார்னிங் நான் வந்து எழுதி அனுப்பிச்சிடுறேன். அது மட்டும் கொஞ்சம் எனக்கு அது சரியா வந்து ஒரு டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துட்டேன்னா க சரி. ம். இதனுடைய பாதி க இக்கு இக்கு இக்கு. ஓகே. இப்போ இது வந்து 4வது க, எல்லாம் பிடிஎஃப் அனுப்புவேன். இதனுடைய பாதி இக்கு. சரியா? அது கொஞ்சம் எழுதி கொஞ்சம் அனுப்புங்க. பிடிஎஃப் புரியல. நான் எல்லாத்தையுமே எழுதி உங்களுக்கு அனுப்புறேன். இந்த பாதி பாதி லெட்டர்ஸ் மட்டும். ஓகே. ஏன்னா டைப்பிங்ல வராது, அதெல்லாம் பாதி வந்து டைப்பிங்ல வராது. நான் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு வேர்டு அடிச்சுட்டு அதுல எல்லாம் நான் உங்களுக்கு காட்டணும். இல்லைன்னா ஒரு லெட்டர்ல இடையில இருக்கிறத நான் வந்து A4ல எழுதிட்டு அதை PDF மாத்தி நாளைக்கு காத்தால உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே சார். ஓகே. ஒரு 10 மணிக்குள்ள அனுப்புறேன் காத்தால. ஓகே சார். தேங்க்யூ சார். சார் ஒரே ஒரு டவுட் சார். சொல்லுங்க சொல்லுங்க. சார் இப்போ நம்மன்னு போட்டு பக்கத்துல 2 புள்ளி வைக்கிறல, அப்படி என்ன சார் மீனிங் அது? அதுக்கு பேர் விசர்க்கம். விசர்க்கம். அது எப்படி சார் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? நமஹா. நமஹா புல்லிங்க சப்தம். புள்ளி வந்து எதெல்லாம் மஸ்குலின் ஜெண்டர்ல வருதோ அதெல்லாம் 99% விசர்க்கம் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் எழுதி காட்டுங்களேன் சார், கொஞ்சம் முடிஞ்சா. இதோ பாருங்க. இப்போ நமஹா நமஹா, இந்த ஹா சவுண்ட் வரணும். நமஹா அதுக்கு பேர் என்னன்னா விசர்கஹா. அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? விசர்கஹா. விசர்கஹா அதுக்கு பேரு. விசர்கஹா. 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 ஓகே. நான் கண்டிப்பா அனுப்புவேன். எல்லா கூட்டெழுத்துமே அனுப்புவேன். அதாவது இப்போ ஒன்னு டைப் பண்ணிருக்கேன் இல்லையா, அதை உங்களுக்கு அனுப்புறேன். மற்றதெல்லாம் நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. மற்றதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. நான் இந்த பாதி பாதி எழுத்து கேட்டா இல்லையா, அந்த பாதி பாதி எழுத்து நான் பிராக்டிஸ் பண்ணி அனுப்புறேன். நாளைக்கு புதன்கிழமை, நாளைக்கு கிளாஸ் உண்டு இல்ல? அப்போ கண்டிப்பா உண்டு. நேத்து ஏதோ ப்ராப்ளம்ன்றால இன்னைக்கு வச்சுட்டேன். நாளைக்கு ரெகுலரா மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே. ஓகே, சந்தோஷம். இந்த கூட்டெழுத்து பக்காவாயாச்சுன்னா நாம என்ன பண்ணலாம், அடுத்து ஒரு குட்டி குட்டியா பதம் போலாம்.
சேஞ்ச் ஜாயின் பண்ணி எழுதுறது. ஜாயிண்டே கிடையாது. ஓகே. நேரடியா பதம் எப்படி இருக்குன்னா இது பாருங்க, இப்படி எழுதி காட்டுவேன், நீங்களே படிக்கணும். ப த இம் பதம் அப்படின்னு காட்டுவேன். அது எப்படி பண்ணுவேன்? பதம்னா வேர்டு அப்படின்னு அர்த்தம், குட்டி குட்டி வேர்டு. அது எப்படி முதல் வேர்டு எப்படி இருக்கும்? ஆ ஜஹா, அஜஹா. அஜஹானா கோட்டு, இதெல்லாம் சொல்லுவேன். அஜஹா, கஜஹா அப்படின்னு குட்டி குட்டி வேர்டு, உங்களுக்கு தொந்தரவு கொடுக்காத மாதிரி வேர்டு சொல்லுவேன். ஒரு 2-3 கிளாஸ் இதே கொஞ்சம் ரிவிஷன் பண்ணலாம் சார். புரியல. ஒரு 2 கிளாஸ்க்கு திருப்பி இந்த கூட்டு எழுத்தை கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிட்டு கண்டிப்பா அப்புறம் போலாம் கூட்டெழுத்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ற, அதாவது ஒரு வர வரைக்கும் உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் Okay. ஆகிற வரைக்கும் கூட்டெழுத்தே பார்க்கலாம். ஓகே சார். நமஸ்காரம் சார். நமஸ்காரம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூட்டெழுத்தே பார்க்கலாம். இப்போ இதெல்லாம் கூட்டெழுத்து இல்லை, இது வந்து க, உங்களுக்கு தெரியும். இது பக்கத்துல ஜ, இதுவும் உங்களுக்கு தெரியும். கஜஹா அப்படின்னா எலிஃபண்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கஜஹா, அஜஹா அப்படின்னு இதுல கூட்டெழுத்தே இல்லை, சாதாரண லெட்டர் தான் இருக்கு. நம்ம கான்சனன்ஸ்ல என்ன பார்த்தோமோ அதான் இருக்கு. க ஜ, மூணாவது க, மூணாவது ஜ. கஜஹா அப்படின்னா எலிஃபண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம், அவ்வளவுதான். இல்ல விசர்கன்னு சொன்னீங்களா? அது என்ன? அதான் இந்த 2 ரவுண்டு, இந்த 2 சின்னம் போடுறோம் இல்லையா, அதுதான் விசர்கா. இப்படி போடுறோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் விசர்கா. சரி. சரியா? ஆ. இதான் விசர்கா. மோஸ்ட்லி ஒரு வேர்டு வந்து மஸ்குலின் ஜெண்டர், ஃபெமினின் ஜெண்டர், நியூட்ரல் ஜெண்டர்னு 3 இருக்கும் இல்லையா. இது எல்லா லாங்குவேஜ்லயும் ஆண் பால், பெண் பால், பலவின் பால் இப்படிலாம் சொல்றோமே, எல்லா ஆமா. லாங்குவேஜ்லயும் இது இருக்கு. மோஸ்ட்லி 99% மஸ்குலின் ஜெண்டர் வேர்ட்ஸ் எல்லாமே சம்ஸ்கிருதத்துல விசர்க்கத்துல தான் முடியும். ராமஹா, கிருஷ்ணஹா, ஸ்ரீகாந்தஹா, இந்த மாதிரி ஸ்ரீனிவாசஹா, இப்படிதான் முடியும். ஆ. இதெல்லாம் அடுத்து நம்ம சப்தமஞ்சரிலாம் வாசிக்கும்போது, சப்தங்கள் வாசிக்கும்போது நமக்கு சுலபமா தெரியும். இப்போ நமஹன்னா அதுக்கு ஜெண்டர் கிடையாது. நமஹா அப்படின்றது மஸ்குலின் ஜெண்டர் வேர்டு, வணக்கம் அப்படின்னு அர்த்தம். அதுவும் மாஸ்குலின் ஜெண்டர் இருக்கு அதுக்கும். ஓ, நீங்க அப்படி கேக்குறீங்க. இப்போ தமிழ்ல வணக்கம் அப்படின்றது பலவின் பால். ஆமா. இப்போ மஸ்குலின் ஜெண்டர்னா நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கோம், அதாவது ஒரு உயிருள்ள ஒரு புருஷனை குறிக்கக்கூடியதான சொல்லா இருக்கணும்னு. அப்படி கிடையாது சம்ஸ்கிருதத்துல. இப்போ விருக்ஷகான் இருக்கு, விருக்ஷகா அப்படின்னா மரம்னு அர்த்தம். நீங்க பார்த்தா விருக்ஷகா அப்படின்னா ட்ரீ, இது மஸ்குலின் ஜெண்டர் வேர்டு. தமிழ்ல மரம்ன்றது பலவின் பால், அப்படி கிடையாது சம்ஸ்கிருதத்துல. களத்திரம் அப்படின்னு இருக்கு, நான் எழுதுறேன் பாருங்க. களத்திரம் அப்படின்னு இருக்கு. திரா, இது அன்னைக்கே எழுதி காமிச்சேன். களத்திரம், க ல திர இம், களத்திரம். களத்திரம்னா இது வந்து நியூட்ரல் ஜெண்டர்ல இருக்கு, நபும்சகலிங்கத்துல இருக்கக்கூடிய சொல், பலவின் பால்ல. ஆனால் இதுக்கு என்ன அர்த்தம்? மனைவி. களத்திரம்னா மனைவின்னு அர்த்தம், ஆனா நபும்சகலிங்க சொல். அதனால நம்ம தமிழ் வச்சுண்டு இது ஆண் பால் பெண் பால்னு பிரிக்க முடியாது சம்ஸ்கிருதத்துல. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? பிராக்டிஸ். நிறைய புத்தகம் வாசிக்கணும், vocabulary. நிறைய புத்தகம் வாசிக்கணும், வியாக்கரண சாஸ்திரம், கிராமர்
ஓரளவு தெரிஞ்சிருக்கணும். ம். அதெல்லாம் புரியும். போக போக பிராக்டிஸ்ல தான் வரும், அனுபவத்துல தான் வரும். இது நியூட்ரல்னு கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான் தான். கஷ்டம். இதெல்லாம் இப்பவே வந்துடாது. இதெல்லாம் இன்னும் நீங்க ஒரு 5-6 வருஷம் வாசிச்சேன்னா தான் வரும். ம். ஆ. இது இப்ப நமக்கு சம்பந்தமே இல்லையே. உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒரு ஸ்லோகம் நல்லா எழுத்து கூட்டி படிக்க தெரியணும். குட்டி படிக்க அந்த தெரியணும். ஸ்லோகத்துக்கு மேல இருந்த வாரியா ஒரு அர்த்தம் தெரியணும். அர்த்தம் தெரியணும். அதானே நம்ம ட்ரை பண்ண ஆமா. போறோம். அதான். அடுத்த வருஷம் நாம வந்து அடுத்த ஸ்டேஜ் போவோம் இல்லையா? அப்போ இதெல்லாம் ஆமா. உங்களுக்கு சுலபமாக புரியும். ஓகே ஓகே. இந்த முதல் வருஷம் பேசிக்ல அதெல்லாம் கிடையாது இல்ல. அதெல்லாம் கிடையாது. நம்ம வொக்காபுலரியை வளர்த்துக்க போறோம், வேர்ட்ஸ் எல்லாம் கத்துக்க போறோம், வெர்ப் எல்லாம் நிறைய தெரிஞ்சுக்க போறோம். வெர்பு ம். எவ்வளவு இருக்கு? கிட்டத்தட்ட 3000 வெர்பு சொல்லி வச்சிருக்கார் பாணினி மகரிஷி. ம். ம். ஆனா நமக்கு வந்து ஒரு 50 தெரிஞ்சா போறோம். ம். தமிழ்ல கிரியாபதங்கள் இருக்கோ இல்லையோ, வினைச்சொல், ஆமா. வெர்பு வினைச்சொல். நமக்கு எவ்வளவு ம். தெரியும்? யோசிச்சு உக்காந்து பார்த்தால் ஒரு 50 பார்த்து நடக்கிறான், அதான். ஓடுறான், பாடுறான், போடுறான். தூங்குறான், எழுதுறான், படிக்கிறான், குளிக்கிறான், இப்படின்னு ஒரு 50 சொல்லுவோமா? முக்கிய முக்கிய ஒரு ஆமா. 50 சொல்லுவோமா? ஆனா ஆமா. தமிழ்ல 20,000 தாத்துக்களுக்கு மேல இருக்குன்னு சொல்றா. ஆ. யாருக்கு தெரியும்? ஆனா நம்ம டே டு டே லைஃப்ல என்ன யூஸ் பண்றோமோ அது மாத்திரம் அது வச்சு. நீக்கி மாதிரி. அதே ம். மாதிரி சம்ஸ்கிருதத்திலயும் நாம இந்த வருஷம் என்ன பார்க்க போறோம்னா, நமக்கு டே டு டே லைஃப்ல என்ன இருக்கு இங்க பாருங்க. என்ன இருக்கு? பாட்ட தி, பாட்ட தி, படத்தி. படத்தி. பாட்ட தி, டு ம். ரீட் அப்படின்னு அர்த்தம். ம். டு ரீட் பாட்ட தீனா, ம். லிக்கதி டு ரைட். ரைட். இந்த மாதிரி தான் தெரிஞ்சுக்க போறோம். எது டே டு டே லைஃப்ல ஒரு இப்ப 25 தாத்து தெரிஞ்சுப்போம் இந்த வருஷம். இப்ப இந்த படத்தி லிக்கத்தி எல்லாம் என்ன ஜெண்டர் ஃபெமினைனா? இது வந்து வெர்பு, இது இது வர்பு. நவுன் மட்டும்தான் feminine, இது இதுவானது. ஃபெமினைன் இதெல்லாம் அது ஜெண்டர் வெர்பு. வரும். இது வர்பு. ஓகே ஓகே. வெர்புக்கு நாம என்ன பார்க்கணும்? பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பிரசன்ட் கண்டினியூஸ், இப்படி போயிட்டே இருக்கும். அது ஓகே ஓகே. அதெல்லாம் பார்க்கணும். ஒரு பட்டத்திக்கு 90 ரூபம் இருக்கு. ஓ. நான் எழுதுனேன் இல்லையா இந்த பட்டத்தி, ம். இதுக்கு ட்ரம்ப் கிளைம்ஸ் கண்ட்ரோல் ஓவர் ஈரான். எல்லாம் அவர் தான் கண்ட்ரோல் பண்ற ஆளே. 90 ரூபம் இருக்கு. பட்டத்தி 90 ரூபம். இந்த மாதிரி நம்ம வாசிக்க போறோம். எது தேவையோ எல்லாம் வாசிக்கலாம். சரி சரி. ஓகே. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க, இல்ல கிளாஸை முடிச்சுக்கலாம். டைம் முடிச்சுக்கலாம். ஆயிடுச்சு. நாளைக்கு பார்க்க. நாளைக்கு பார்க்கலாம். ஆ. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி தன்யாஸ். ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.